காலை தோறும் அவர் கிருபை புதியதுன்னு சொன்னாங்களே, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள காலைல வாங்கலை. அவர் பிரசன்னத்துக்கு தான் வாங்கலை. ஏன் அப்படியே துக்கித்து கவலையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். தேவாதி தேவன் அவர், ராஜாதி ராஜா அவர், கர்த்தாதி கர்த்தர். அவரை தொழுது கொள்ள வாங்கலை. உங்களுக்கு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதம் 18வது அதிகாரம் 50வது வசனத்துல பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா! நம் மேல தேவனுடைய இரக்கம் வந்துருச்சுன்னா, அவர் நம்ம அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ரத்தத்தால மீட்டு வச்சிருக்கார். அவர் கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை. அந்த கிருபை எப்படி இருக்குன்னா, அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க, துதிக்க 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 கிருபை பெருகும். அந்த வசனம் எவ்வளவு அழகா! தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். நம்மளுடைய சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்வார். நமக்கும் அவர் தொழுது கொள்ற நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பின்வருகிற சந்ததிக்கும் சதா காலமும் என் தேவன் கிருபை செய்வார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்களேன். இந்த காலை வேளையில் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த கிருபையை கொடுக்க இந்த காலை வேளையில் இறங்கி வந்திருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்க, எல்லாவற்றையும் முறியடிக்கிற வலிமை உள்ள தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ளுங்க. இதை செஞ்சிட்டீங்கன்னா அவர் கிருபை எப்பொழுதும் உங்க மேல இருக்கும். உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் எல்லா காரியத்திலும் உங்களோடு வருவார். பாடோ உபத்திரமோ ஒன்றாவோட அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. அவருடைய கிருபை போதுமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.